بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் நேற்றைய தினம் ஆயத்துல் குர்சி என்ற 255வது வசனத்தின் ஒரு சில பகுதிகளை மட்டும் நம்ம பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக வரக்கூடிய வாசகங்களை இன்றைக்கு பார்க்குறோம். மன் தல்லதி யஷ்ஃபவு இந்தஹு, அல்லாஹ் யஷ்ஃபவுன்னா சிபார்சு பரிந்துரை செய்பவர். மன் தல்லதி யஷ்ஃபவு, பரிந்துரை செய்பவன் யார்? இந்தஹு, அல்லாஹ்விடத்தில் அவனிடத்தில் பரிந்துரை செய்பவன் யார்? இல்லாபி இதுனிகி, அவனுடைய அனுமதியை கொண்டே தவிர, அனுமதித்தாலே தவிர அவனிடம் பரிந்துரை செய்பவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு இதன் மூலமாகவும் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அவனுடைய கடவுள் கொள்கையை இந்த வசனத்தில் நமக்கு சொல்லித் தருகிறான். அதாவது அதிகமான மக்களுடைய நம்பிக்கை என்னவாக இருக்குன்னு கேட்டால், கடவுள்கிட்ட நம்ம தப்பு செஞ்சாலும் நமக்கு சில பேர் பரிந்து பேசி நம்மளை காப்பாற்றிடுவாங்க. இந்த நம்பிக்கை தான் அதிகமான மக்கள்கிட்ட இருக்குது. அவங்க வணங்குறது கடவுள் இல்லைன்னு அவங்களுக்கே தெரியும், மக்கா காஃபிருக்கே தெரியும். அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அல்லாஹ்வை தவிர மற்ற தெய்வங்கள்னு சொல்லி சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள். ஏண்டா வணங்குறியன்னு கேட்கும்போது, ஹாவுலாயு சுஃபாவுனா இந்தல்லா, இவங்க அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுவாங்க என்று அன்றைய காஃபிர்கள் சொன்னதாக குர்ஆன் சொல்கிறது. அப்போ இன்றைக்கு கூட முஸ்லீம்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அதிகமான பேர் செத்தவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல போய் வணங்குகிறார்கள். ஏன் வணங்குறீங்கன்னு கேட்டால், நாங்கள் அவங்க கடவுள் நினச்சி வணங்கலை, அவங்க அல்லாட்ட எங்களுக்கு பரிந்துரை செய்வாங்க, சிபாரிசு பண்ணுவாங்க என்பதற்கு தான் வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வைத்து இந்த இணை கற்பிப்பதை நியாயப்படுத்துகிறார்கள். இந்த நியாயப்படுத்தக்கூடிய தன்மை பல மதங்களில் கடவுள் கொள்கைக்கு மாற்றமாக இருக்கிறது. அதை உடைக்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, முதல்ல அல்லாண்டா யார்? நான் ஹய்யுல் கையூம், நித்திய ஜீவன், எனக்கு தூக்கம் கிடையாது, இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே எனக்கு உடமையான பொருட்கள் தான் அப்படின்னு சொல்லி முதல்ல இலக்கணத்தை சொல்லிவிட்டு, இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டால், மன் தல்லதி யஷ்ஃபவு, பரிந்துரை செய்பவன் யார்? அதாவது இந்த மனில்லது யஷ்ஃபவுன்னு சொன்னாலே போதும். கிராமர்படி பார்த்தீங்கன்னா இந்த தா இல்லாமலேயே இந்த அர்த்தத்தை கொண்டு வரலாம். மண் யார், அல்லது யஷ்ஃபவு பரிந்துரை செய்பவன் யார், இந்தஹு அவனிடத்தில் பரிந்துரை செய்பவன் யார் அப்படின்னு சொல்லுவதற்கு இந்த மனில்லதி யஷ்ஃபவு இந்தஹு என்று சொன்னாலே அந்த கருத்து வந்துடும். ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா, சில அதனுடைய அழுத்தம் கொடுப்பதற்காக அந்த தா என்று தாண்டால் அவன் அர்த்தம், மண் தா யார் அவன், அல்லது யஷ்ஃபவு சிபார் செய்வன் யார் என்று அதை கொஞ்சம் அழுத்தம் கொடுப்பதற்காக என்ன செய்வாங்கன்னா, தாங்கிற இஸ்முல் இஷாரா இருக்கல, ஹாதாங்கிறோம்ல, அந்த ஹாதா உடையது அந்த ஹா இல்லாமல் வந்திருக்கு தாங்கிறது. மன் தா அவன் யார், அல்லது யஷ்ஃபவு இந்தஹு அவனிடத்தில் பரிந்துரை செய்வானே அவன் யார் அப்படின்னு கேட்கும்போது, பரிந்துரை செய்பவன் யார்ன்னு கேட்குறதை விட பரிந்துரை செய்வானே அவன் யார் அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் அழுத்தம் அதில் அதிகமாக இருக்கிறது. அதுக்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், மன் தல்லதி யஷ்ஃபவு அவனிடத்தில் பரிந்துரை செய்வானே அவன் யார், இல்லா பிஇذனிஹி அவன் அனுமதித்தாலே தவிர, அல்லாஹ் அனுமதித்தாலே தவிர அவன்கிட்ட பரிந்துரை செய்பவன் யார் அப்படின்னு கேட்பதன் மூலமாக அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஏண்டா நீங்களாக போட்டுக்கிட்டு இவர் பரிந்துரை செய்வார் அவர் பரிந்துரை செய்வார்னு சொல்கிறீங்களே, அவர்லாம் பரிந்துரை செய்யலாம். இப்போ என்கிட்ட பரிந்துரை நான் கொடுக்கணும், யார் பரிந்துரை செய்யணும்னு நான் தான் முடிவெடுப்பேன், யாருக்காக பரிந்துரை செய்யணும்னு நான் தான் முடிவெடுப்பேன். இதில் நீங்கள் பரிந்துரை செய்வார்கள் என்று சொல்லி கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க, சிலரை வணங்குறீங்க, அது தவறுன்னு காட்டுவதற்கு தான் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், இதுவும் ஒரு கடவுள் கோட்பாட்டில் முக்கியமான ஒரு அம்சம். எந்த இதே அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செஞ்சு போயிடலாம் நினைக்கிறாங்கல்ல, இந்த சிபாரிசு சம்பந்தமாக இதே சூறாவில் 48வது வசனத்திலையும் 123வது வசனத்திலையும்
அவன்கிட்ட எந்த பரிந்துரையும் பயன் தராதுன்ற ஒரு வசனம் வந்திருக்குல்ல, ஏற்கனவே கடந்துட்டோம். அதில் இந்த ஷஃபாத்தை பற்றி முழுசாக விளக்கிட்டோம். பரிந்துரைண்டா என்ன, யாருக்கு பரிந்துரை செய்வாங்க, யாருக்கு அல்ல அனுமதி கொடுப்பான், பொதுமக்கள் பரிந்துரை செய்வாங்களா, நபிமார்கள் பரிந்துரை செய்வாங்களா, இந்த விவரங்கள் எல்லாம் 48லையும் 123 வசனத்திலையும் லா தன்ஃபவு ஷஃபாத்துன், எந்த பரிந்துரையும் பயன் தராதுன்னு ஒரு வசனம் இருக்குல்ல, அதில் உங்களுக்கு நல்லா விளக்கிட்டோம். அது ரிப்பீட்டாக போயிடக்கூடாது, சுருக்கமாக மட்டும்தான் சொல்கிறேன். என்ன அப்போ மன்தல்லது யஷ்பவ இந்தஹு, அவனிடத்தில் பரிந்துரை செய்பவன் யார், இல்லா வீதினை அப்படின்னா என்ன அர்த்தம்னா எவனும் இல்லை, அவன் அனுமதித்தாலே தவிர பரிந்துரை செய்யலாது. இந்த அனுமதி கூட 2 வகையான அனுமதி இருக்கிறது. ஒன்று பரிந்துரை ஒருத்தன் செய்ய போகிறான்ல, அவன் அனுமதி வாங்கணும். 2வது யாருக்கு பரிந்துரை என்று அல்லாஹ் முடிவெடுப்பான். ஒரு ஆளுக்கு பரிந்துரை செய்ய அனுமதிப்பான், அனுமதிச்சுட்டு நீ இந்த ஆளுக்கு மட்டும் பண்ண, இந்த ஆளுக்கு நீ பண்ணாதேன்றான். அப்போ யாருக்கு பரிந்துரை செய்வது என்பதையும் அவன்தான் அனுமதிக்க வேண்டும். அந்த பரிந்துரை செய்கிற வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் என்பதையும் அவன்தான் முடிவெடுப்பான். இப்போ மஹ்ஷர் மைதானத்தில் ஹவுலுல் கௌசருக்கு ரசூலுல்லாஹ் நின்று தண்ணீர் வழங்கி கொண்டு இருக்கும் பொழுது சில சஹாபாக்கள் வருவாங்க, மலக்குகளால் தடுக்கப்படுவாங்க. அப்போ அஸ்ஹாபி இவங்கெல்லாம் என்னுடைய தோழர்கள் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், யா முஹம்மத் லா தத்ரி மா அஹதசு பாதக, உனக்கு பிறகு இவர்கள் என்ன செய்தார்கள் என்பது உனக்கு தெரியாது, இவங்களுக்கு பரிந்துரை செய்யாதங்கிறான். பரிந்துரை செய்கிறது கூட யாருக்கு செய்யணும் யாருக்கு செய்யக்கூடாதுங்கிறதுனே ஒரு கணக்கு வச்சுருக்கிறான்ல, அதுக்கு இது ஆதாரம். ரசூலுல்லாவாக இருந்தாலும் யாருக்கு செய்யலாம் என்பது அல்லாஹ் தான் முடிவு செய்வான். அப்போ ரசூலுல்லாவும் சிபாரிசு செய்வாங்க, மூமின்கள் செய்வாங்க, எல்லா நபிமார்களும் செய்வாங்க, மாணவர்கள் செய்வாங்க. யாருக்கு செய்வாங்க, ஒலா யஷ்ஃபவுன இல்லா லிமன் இர்தலா, அல்லாஹ் யாரை பொருந்தி கொண்டானோ அவருக்காக தவிர மற்றவருக்கு பரிந்துரை செய்ய மாட்டார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறான். அதை முன்னரே நம்ம விளக்கிட்டோம். இப்போ நம்ம விளக்கிற என்னென்னு கேட்டால், இறை கோட்பாட்டில் கடவுள் கொள்கையில் நம்ம ஆழமாக வச்சுக்கிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், அல்லாஹ் ஹய்யுல் கையும், அதாவது நித்திய ஜீவன், அவனுக்கு தூக்கம் மறதி அசதிலாம் கிடையாது, 2வது தன்மை. அது மாதிரி உலகத்தில் உள்ள வானத்தில் பூமியில் உள்ள எல்லாத்துக்கும் அவன் தான் எஜமான், 3வது தன்மை. 4வது தன்மை என்னென்னு கேட்டால், அங்கே பரிந்துரை சிபாரிசு இதெல்லாம் ஈடுபடாது, எஜமான் நான் தான். மறுமை நாளில் சரி அல்லாஹ்வுடைய சிபாரிசு, இந்த பெரியார்கள் மகான்கள் சிபாரிசு பண்ணி நம்மளை கரை சேர்த்துருவாங்கன்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. நானாக யாருக்கு அனுமதிச்சேனோ அவங்க தான் செய்வாங்க, யாருக்காக பரிந்துரை செய்யலாம் என்று அனுமதித்தேனோ அவங்களுக்கு தான் செய்ய முடியும். பரிந்துரை செய்ய சொல்லி ஏற்றுக்கிற மாட்டேன்றவர்களாக சொல்லிடுவான். சிலருக்கு பரிந்துரை செய்யின்னு சொல்லிவிட்டு இவனுக்கு முடியாது. அப்படி பரிந்துரை குலில்லாஹி ஷஃபாத்து ஜமியா, பரிந்துரையுடைய முழு அம்சமும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். பேருக்கு ஃபார்மாலிட்டி தான் பரிந்துரை. அவன் யாரையாவது சொர்க்கத்தில் நரகத்திலேருந்து சொர்க்கத்துக்கு மாற்றணும்னு முடிவு எடுத்துட்டான்னு சொன்னால் அவனாக கூப்பிட்டு என்ன செய்வான், ஏன்ப்பா உனக்கு தெரிஞ்சால் தானே அவனுக்கு சிபாரிசு பண்ணுன்னு எல்லாம் கேட்பான். முடிவு அவன் எடுத்துட்டான் இவனுக்கு வெளியேற்றணும்ண்டு. இந்த ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒரு கௌரவமாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி உங்கள் மாமா நரகத்தில் கிடக்கிறார்லப்பா, அவருக்காக என்கிட்ட சிபாரிசு பண்ணுன்ட்டு எல்லாம் கேட்பான். மூமின்கள் என்ன செய்வாங்க, அவனுக்கு பரிந்துரை செஞ்சவனா சரி நீ சொன்னதுனால விட்றேன், அவன் முடிவு எடுத்து இப்போ தான் கேட்க சொல்கிறான். இப்படிலாம் நடக்கும் சிபாரிசு என்பது. அப்போ இந்த சிபாரிசை கொண்டு தப்பிக்கிறதுங்கிற ஒரு கொள்கையினால தான் இணை கற்பித்தல் மலிந்து கிடக்கிறது எல்லா சமுதாயங்கள்லையும். மக்கா காஃபிர்கிட்டையும் அதனால தான் மலிந்து இருந்தது. இன்றைக்கு முஸ்லீம்ங்கிற பேரில் ஷிர்க் வைக்கிறவர்கள்ட்டையும் இந்த பரிந்துரை ஷபாத்து பெரியார்கள் எங்களுக்கு வாதாடுவார்கள், இந்த ஒரு நம்பிக்கை தான் அடிப்படையாக இருக்கிறது. அதுக்கு ஒரு சம்மட்டி அடியாக இந்த கடவுள் கொள்கை எல்லாம் சொல்லிடுறான். அடுத்ததாக ஏலமு, அவன் அறிகிறான், மா பைன ஐதீஹிம், அவர்களுக்கு முன்னால் உள்ளதையும், கைகளுக்கு இடையில் உள்ளதுன்னா முன்னால் உள்ளதுன்னு அர்த்தம். 2 கை இருக்குன்னு வைங்களேன், 2 கைக்கு நடுவில் ஒரு பொருளை வச்சுருக்கேன்னு வைங்க, அது முன்னால் தானே இருக்கேன். அதனால் கைகளுக்கு நடுவில் அந்த வார்த்தையை போடுவாங்க. எதுக்குன்னு கேட்டால் முன்னால் இருக்கிற பொருளுக்கு பயன்படுத்துவாங்க. ஏலமும், அவன் அறிகிறான், மா பைன ஐதீஹிம், அவங்களுக்கு முன்னால் உள்ளதையும், ஒமா ஹல்ஃபஹும், அவங்களுக்கு பின்னால் உள்ளதையும் அவன் அறிகிறான். ஒலா யுஹீதூன பிஷைஇன் இல்மிஹி, அவனுடைய அறிவில், அவன் எதை அறிந்து வைத்திருக்கிறான் அந்த அறிவில் ஒரு சிறிதும் இவர்கள் அடைந்து கொள்ள மாட்டார்கள். இல்லா பி மாஷா, அல்லாஹ் நாடினாலே தவிர
அல்லாஹ் அறிந்திருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் இவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அறிய மாட்டாங்க அப்படின்ற ஒரு கொள்கையை இதில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது எதுக்கு சொல்கிறான்னு கேட்டால், இந்த பரிந்துரை செய்கிறத பற்றி பேசிட்டான்ல, யார் என்னிடத்தில் பரிந்துரை செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறான்ல, இந்த பரிந்துரைக்கே முக்கியமான காரணம் என்ன? பரிந்துரை நம்ம யாருக்கு செய்வோம், உலகத்தில் யாருக்கு செய்வோம்? இப்போ எனக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எனக்கு நல்ல பழக்கம்னு வைங்க, யாராச்சும் எனக்கு போய் பரிந்துரை செய்யணுமா? எனக்கே தான் அவர் தெரியுமே, நான் முன்னால் அவர் பார்ப்பார அப்படி நான் இருந்தேன்னு வைங்க, ஒரு முதலமைச்சரையோ ஒரு மந்திரியோ ஒரு பிரதமரையோ ஒரு அமெரிக்க ஜனாதிபதியோ எனக்கு தெரிஞ்சவர்னு வைங்க, அவர்கிட்ட போய் என்னை கொண்டு யார் அறிமுகப்படுத்தணுமா? தேவையில்லை. காரணம், என்னை பற்றி அவருக்கு தெரியும். அப்போ அவர் யாரிடத்தில் பரிந்துரை செய்கிறோமோ அவருக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சு இருக்குன்னு சொன்னால் பரிந்துரை அவசியமாகுமா? நீங்கள் அல்லாஹ்வுக்கு பரிந்துரைங்கிறீங்க, பரிந்துரைண்டா என்ன அர்த்தம்? இந்த அப்துல் காதர் நல்லவர் அப்படின்னு அல்லாஹ்ட்ட எடுத்து சொல்லுவார், அதான் அர்த்தம். பரிந்துரைன்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான், உங்களை குற்றவாளி ஆக்குவான். உடனே நீங்கள் எந்திரிச்சு என்ன செய்வீங்க, யா அல்லாஹ் அவர் குற்றவாளி இல்லை, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு நீங்கள் அல்லாஹ்ட்ட சிபாரிசு செய்வீங்க. அப்படின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன ஆகுது? அல்லாஹ்வுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த அப்துல் காதர் என்பவரை பற்றிய ஒரு யதார்த்தமான நிலவரம் அல்லாஹ்வுக்கு தெரியாமல் தப்பாக முடிவு எடுத்துப்பிட்டான். இந்த மகான்கள் பெரியார்கள் அல்லாஹ்ட்ட சிபாரிசு பண்ணி, யாரெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அவர் ரொம்ப நல்லவராக்க அப்படின்னு சிபாரிசு செய்வாங்கன்னு அதுக்கு அர்த்தமாகுது. அப்போ அல்லாஹ்வை ஒன்றும் தெரியாதவன் ஆக்கிறவன் தான் சிபாரிசுன்னு சொல்லுவான். அவனுக்கே எல்லாம் தெரியும், போய் எதுக்கு சிபாரிசு? நான் அல்லாஹ்ட்ட யாரெல்லாம் இறைவான்னு துவா செய்கிறேன், இவன் யாரா புது ஆளாக இருக்கிறான், இவன் பார்த்ததே இல்லையே அப்படிம்பானான்ல. நான் பிரார்த்தனை பண்ணவனு அவன் யாருன்னு எனக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். நான் என்ன எண்ணத்தில் இருக்கேன்னு தெரியும், என்னுடைய கேரக்டரு பண்பாடு எல்லாமே தெரியும், நான் என்ன மனசில் நினைக்கிறேங்கிறதுக்கு அவனுக்கு தெரியும். அப்படிப்பட்டவன்கிட்ட போய்கிட்டு நான் கேட்கும் பொழுது அவன் ஏன் பரிந்துரைக்கு ஆளை கேட்க போகிறான்? தெரியாதவன் தானே பரிந்துரைக்கு ஆளை கேட்பான். தெரியாத ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா, ஒரு எம்எல்ஏ பார்க்க போகிறார், அந்த எம்எல்ஏக்கு வர தெரியாது. இப்போ எம்எல்ஏ என்ன சொல்லுவார், ஏன்ப்பா இவன் யாருன்னு தெரியல, அவனை எப்படி நீங்கள் உள்ளே விட்றீங்க, யாராவது தெரிஞ்ச ஆளை கூட்டிகிட்டு வர சொல்லு அப்படிம்பாரா இல்லையா? அப்போ தெரியாத ஒரு ஆளாக இருந்தால்தான் அவரிடத்தில் போய் யாராவது பரிந்துரை செய்வாங்க. நல்லா தெரிஞ்ச ஒரு தந்தைகிட்ட போய் மகனுக்கு அவனை பரிந்துரை செய்வானா, இவர் தான் உங்கள் மகன் அப்படின்னு பரிந்துரை செய்வான், அவனுக்கு தான் தெரியுமா அது? அப்போ ஒரு தந்தை மகனை அறிந்து வைத்திருக்கும் பொழுது வெளியாள் போய் என்ன செய்கிறான், தந்தைகிட்ட இவர் தான் உங்களுடைய மகன், இவருடைய பேர் இது அப்படின்னு போய் சொல்லுவானே. ஆனால் அதுக்கு நிகரான ஒரு மடமை இருக்குமா? அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் அல்லாங்கிறீங்க, அவனுக்கு எல்லாம் தெரியுங்கிறீங்க, அவனுக்கு தெரியாத எதுவுமே இல்லைங்கிறீங்க, ஒவ்வொரு மனுஷனுடைய அத்தனை விஷயங்களையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்கிறீங்க, வெளிப்படையாக சொல்வது மாத்திரம் இல்லாமல் மனசில் நினைக்கிறானே அது கூட அல்லாஹ்வுக்கு தெரியுங்கிறீங்க. ஒரு பக்கம் அப்படி சொல்லிக்கிட்டு இவங்க சில எங்களுக்காக பரிந்துரை செய்வாங்கங்கிறீங்க. எதுக்கு பரிந்துரை செய்வாங்க தெரியுமே? தெரிஞ்சவன்கிட்ட போய் எதுக்கு பரிந்துரை செய்கிறீங்க? தகப்பன் மகனை அறிந்து வைத்திருப்பதை விட அதிகமாக அல்லாஹ் அடியார்களை அறிந்து வைத்திருக்கிறான். அப்போ அடியார்களை அறிந்து வைத்திருக்கிறவனுக்கு பரிந்துரை தேவையா? இந்த பரிந்துரை இல்லைங்கிறதுக்கு லாஜிக் அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ஏலமு, அவன் அறிகிறான், மாபைன முன்னாடி உள்ளதையும் அறிகிறான். முன்னாடி உள்ளதை அறிகிறவனுக்கு எதுக்குடா பரிந்துரை? ஏலமு, அவன் அறிகிறான், மாபைன அதிகம், அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறத அதையும் அறிகிறான். மனிதர்கள் முன்னாடி உள்ளதை மட்டும்தான் அறிவாங்க, இவன் உலகமா ஹல்ஃபஹும் பின்னாடி உள்ளதை அறிகிறான். அல்லாஹ் அவங்களுக்கு முன்னாடி உள்ளதையும் அறிகிறான், அவங்களுக்கு பின்னாடி உள்ளதையும் அறிகிறான். அப்போ முன்னும் பின்னும் உள்ளதையெல்லாம் அறியக்கூடியவனாக இருக்கிற ஒருத்தன்ட்ட எதுக்கு நீ வந்துக்கிட்டு சிபாரிசு? அவன் அறிஞ்சு வச்சிருக்கிறானே, அதில் ஒரு துளி கூட இவனுக்கு தெரியாது. இப்போ என்னை பற்றி என் இறைவன் அறிஞ்சு வச்சிருக்கிறான அந்த அறிவில் ஒரு துளி இவனுக்கு தெரியுமா? நீ நினைக்கிற மகான் பெரியாருக்கெல்லாம் தெரியுமா என்னை பற்றி? என்னத்தை பற்றி பரிந்துரை செய்ய போகிறாரு? அவன் என்னை பற்றி என்ன அறிந்து வைத்திருக்கிறானோ அதில் சிறிதளவு அறிவு அவர்களுக்கு கிடையாது. சிலது அல்ல வெளிப்படையாக சொல்லி கொடுத்துருப்பான்ல, காட்டி தந்திருப்பான்ல, அதை தவிர என்னை பற்றின முழு விவரம் யாருக்கு தெரியும்? எனக்கு எந்த விஷயத்தை நான் வெளிப்படையாக காட்டி கொண்டிருக்கிறேனோ அந்த மாதிரி சில விஷயங்களை தவிர அந்தரங்கத்தில் நான் என்ன மாதிரி இருக்கிறேன்னுங்கிற விஷயம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தானே தெரியும். அப்போ அதெல்லாம் இணைச்சி அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த பரிந்துரை தேவை கிடையாது, பரிந்துரை தேவைப்படுற அளவுக்கு நான் அறிவீனன் கிடையாது.
ஒன்றும் தெரியாதவன் கிடையாது, எனக்கே எல்லாமே தெரியும், யார் வந்து என்கிட்ட வந்து யாரை பற்றியும் சொல்லித்தர வேண்டியது இல்லை அப்படிங்கிற கருத்தை வந்து ஒரு லாஜிக்காக தர்க்க ரீதியாக நிறுவுவதற்காகத்தான் இந்த சொல் வந்திருக்கு. எப்படி யஅலமு, அதாவது அவனுடைய அனுமதி இல்லாமல் எவன் பரிந்துரை செய்ய முடியும் அப்படின்னு கேட்டுட்டு, ஏன் அப்படி சொல்கிறேன் என்று கேட்டால், யஅலமு அல்லாஹ் அறிகிறான், மா பைன ஐதீஹிம் இவர்களுக்கு முன்னால் உள்ளதையும் அவன் அறிகிறான், வமா ஹல்ஃபஹும் இவர்களுக்கு பின்னால் உள்ளதையும் அல்லாஹ் அறிகிறான். பின்னால் முன்னால் என்பது வந்து காலத்தால் முன்னாடி உள்ளது, காலத்தால் பின்னாடி உள்ளது என்றும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது முன்பின்ன கண்ணுக்கு முன்னாடி உள்ளது முதுகுக்கு பின்னாடி உள்ளது என்றும் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாத்தையும் அறிகிறான் அல்லாஹ். வந்து நம்ம இந்த காலத்தில் உள்ளதை அறிவான், இன்னும் பல வருஷத்துக்கு பிறகு நடக்க போகுத ஹல்ஃபஹும் பிந்தி வரக்கூடிய அதையும் அறிவான்ங்கிறது காலத்தால் பிந்தியதுங்கிற ஒரு அர்த்தத்தையும் நம்ம என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். எந்த அர்த்தம் எடுத்தாலும் ரெண்டு பொருந்தக்கூடியதான். ஏலமு அவன் அறிகிறான், மாபைன் ஐதீகம் அவர்களுக்கு முன்னால் உள்ளதையும் அறிகிறான், ஒமா ஹல்ஃபஹும் அவர்களுக்கு பின்னால் உள்ளதையும் அறிகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஒலா யுகை தூண. அகாத்த என்றாலும் அறிகிறன்னு அர்த்தம். அகாத்த என்றால் சுற்றி வளைத்தாண்டு அர்த்தம். அகாத்த என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால், ஒரு பொருள் இருக்குன்னு வைங்க, இதை சுற்றி ரவுண்டு கட்டிட்டாங்கன்னு வைங்க, இதுக்கு பேர் அகாத்த. சுற்றி வளைச்சா என்ன செய்யும்னு கேட்டால், அது அந்த சுத்துக்குள்ளே இருக்கிற எல்லாம் உனக்கு தெரியும்னு அர்த்தமாகுது. அதனால் அறியுதல் என்கிற ஒரு அர்த்தத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஒலா யுகைத்தூன அவர்கள் சூழ்ந்து அறிய மாட்டார்கள். சூழ்ந்து அகாத்தனா சூழ்வது. ஒரு படை இருக்குன்னு வைங்களேன், எதிரி படையை சுற்றி நம்ம ரவுண்டு கட்டிட்டோன்னு வைங்க, அதுக்கு பேர் அகாத்த. அப்படி சுற்றி வளைச்சு கொள்வது. சுற்றி வளைத்தல் என்பது வந்து தப்பிக்க முடியாமல் போடக்கூடிய ஒரு வியூகம், அது ஒரு வேல். அந்த மாதிரி உள்ள செயலுக்கு தான் அகாத்த என்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் அறிதல் இருக்குல்ல, அறிவில் பேசும்பொழுதும் அகாத்தான்னு போடுவாங்க. அகாத்த பி குல்லி ஷைஇன் இல்மா, ஒவ்வொன்றையும் கல்வியால் அவன் சூழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா அறிந்து கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். இப்போ அகாத்த என்கிறது வந்து இந்த வசனத்தில் வந்து அறிகிறத குறிக்குது. ஒலா யுகைத்தூன அவர்கள்னா மற்ற மனிதர்கள், யுகைத்தூன அவங்க சூழ்ந்து அறிய மாட்டார்கள். பிஷையின் சிறிதளவு கூட, செய்யின்னா சின்னதுன்னு அர்த்தம். பிஷையின் மின் இல்மிஹி அல்லாவுடைய இல்முல சிறிதளவை கூட இவர்கள் சூழ்ந்தறிய மாட்டான். நான் அறிஞ்சிருக்கிறத சிறிதளவு கூட உனக்கு தெரியாது, நீ எனக்கு சிபாரிசு பண்ண போறியா? நான் எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சுருக்கிறேன், ஆனால் நானும் அறிஞ்சு வச்சுக்கிறேன், நீனும் அறிஞ்சு வச்சுக்கிறேங்கிற அளவுக்கு நீ சமமாக இருக்கிறியா, எனக்கு சமமாக இருக்கிறியா? நான் தான் அறிஞ்சு வச்சுருக்கிறேன், உனக்கு ஒன்றுமே தெரியாது. உலா யுகைத்தூன இந்த மனிதர்கள் சூழ்ந்து அறிய மாட்டார்கள். பிஷையின் மின் இல்மிஹி அவனுடைய இல்முல அவனுடைய ஞானத்தில் சிறிதளவையும் சூழ்ந்தறிய மாட்டார்கள். இல்லா பிமாஷா அல்லாஹ் நாடினானே அதை தவிர. சில விஷயம் நமக்கு தெரியத்தானே செய்யும். சில விஷயம் உதாரணமாக இஸ்மாயில் இருக்கிறாரு, அவர் இப்ராஹிமுடைய மகன்னு நம்ம அறிஞ்சு வச்சுருக்குறோம். இது தெரியுமா தெரியாதா? இது தெரியும், அவ்வளோதான் தெரியும் உனக்கு. இல்லை அல்லாஹ் நாடியது என்னன்னு கேட்டால், வெளிப்படை அவங்களுக்குள்ள அறிமுகமாகி கொண்ட விஷயங்கள் இருக்க, அது உங்களுக்கு தெரியும், அல்லாவுக்கும் தெரியும். இப்ராஹிமுடைய மகன் இஸ்மாயில் என்பது அல்லாவுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். சோறு சாப்பிட்டா பசி போகுங்கிறது அல்லாவுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இப்படி சில விஷயங்கள் அல்லாஹ் நாடின சில விஷயங்களை தவிர மனம் சார்ந்த விஷயங்கள் இருக்குல்ல, ஒருத்தனுடைய கேரக்டர் சார்ந்த விஷயங்கள், வெளிப்படையாக பார்த்து அறிந்து கொள்ள முடியாத விஷயங்கள், இறைவன் மாத்திரமே அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், அதை இவனுக்கு அறிய முடியாது. நீங்கள் எதை அறிஞ்சிக்கிறீங்க? அல்லாஹ் எதை அறியக்கூடிய வகையில் உங்களை படைத்திருக்கிறானோ. ஒருத்தனை பற்றி ஒருத்தன் அறிகிற மாதிரி எல்லாம் படைத்தனை வச்சுருக்கிறான். ஒரு ஆளை பற்றி ஒரு ஆளை அறிகிற மாதிரி பல புற அடையாளங்களை வைத்து ஒருவரை பற்றி ஒருவர் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் அல்லாஹ் வந்து மனிதர்களை படைத்திருக்கிறான். அந்த விஷயத்தை தவிர மற்றது அறிய மாட்டார்கள் தான் இல்லா பிமாஷாங்கிறான். அல்லாஹ் நாடினானே அதை தவிர. அல்லாஹ் நாடியதை தவிரன்னா என்ன அர்த்தம்? எதை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு செட்டப் பண்ணியிருக்கிறானோ. பிறரை பற்றி ஒருத்தன் மற்றவனை பற்றி அறிந்து கொள்வதில் எதை அறிந்து கொள்ளும் வகையில் உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறானோ அந்த விஷயத்தை தவிர மற்ற விஷயங்கள் அவனுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. அப்போ என்னதுக்கு சிபாரிசு? அவனுக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. அவனுக்கு தெரியுங்கிறதுனால சிபாரிசு தேவையில்லை.
உனக்கு தெரியாதுங்கிறதுனால இன்னும் தேவையே இல்லை. உனக்கு தெரியாத அவனுக்கு தெரியும். தெரியாத ஒருத்தன் வந்து தெரிஞ்சவனுக்கு சிபாரிசு பண்ணுவானா? ஒரு எம்எல்ஏக்கு சிபாரிசு பண்ணுற ஒரு ஆளை கூட்டிகிட்டு போய் சொல்கிறாங்க. இந்த கூட்டிகிட்டு போகிறானே அவனும் எம்எல்ஏக்கு தெரியாது. இது ஒர்க் அவுட் ஆகும், வேலைக்கு ஆகுமா? இது வேலைக்கு ஆகாது. அல்லாஹ் வந்து 2 லாக்கு வைக்கிறான். ஒன்று என்ன செய்கிறான்? எனக்கு தாண்டா எல்லாம் தெரியுங்கிறான். சிபாரிசுக்கு வேலை இல்லை. சிபாரிசுக்கு வர்றேங்கிறிய உனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறான். அதனால நீ சிபாரிசு பண்ண முடியாது. அப்போ 2 பலவீனத்தை அடித்து அப்போ என்ன அல்லாட்ட சிபாரிசு பண்ணுறங்கிற, அல்லாட்ட ரெக்கமெண்ட் பண்ணி காப்பாற்றுவாங்கிறிய. இந்த ஒரு ஆயத்தில் குறித்து போதுங்க தௌஹீதை நிலைநாட்டுவதற்கு இந்த ஒரு வசனமே போதுமான வசனமாக இருக்கிறது. திருப்பி ஒருக்கா பாருங்க. மன்து அல்லது யஸ்வ இந்தஹு, அவனிடத்தில் யார் தான் பரிந்துரை செய்ய முடியும், யார் பரிந்துரை செய்ய முடியும்னு சொல்கிறதா இருந்தால் இந்த தா இல்லாட்டி அப்படி அர்த்தம் செய்யலாம். இந்த தா வர்றதுனால யார் தாண்டு போட்டுக்கிறோங்க. 2 தடவை வந்து அந்த வலியுறுத்தி சொல்கிற மாதிரி வரும்ல. மன்து அல்லது யஸ்வஹு, யார் தான் பரிந்துரை செய்ய முடியும், இந்தஹு அல்லாஹ்விடத்தில், இல்லா பி இதுனிஹி அவனுடைய அனுமதியின் மூலமாகவே தவிர யார் பரிந்துரை செய்ய முடியும். ஏலமு அவன் அறிகிறான், மாபைன் ஐதீஹிம் அவர்களுக்கு முன்னர் உள்ளதையும் அறிகிறான், ஒமா ஹல்பஹும் அவங்களுக்கு பின்னர் உள்ளதையும் அறிகிறான். வலா யுகை தூண இவர்கள் அறிய மாட்டார்கள், பிஷையின் சிறிதளவும் அறிய மாட்டார்கள், மின் இல்மிஹி அவனுடைய இல்மு இருக்குல்ல அந்த இல்மில் அவனுடைய ஞானத்தில் இருந்து சிறிதளவு இவர்களுக்கு கிடையாது. அப்போ அறவே கிடையாது. நமக்கு சிலது தெரியுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லா பி மாஷா அல்லாஹ் எதை நாடி இருக்கிறானோ அதை தவிர, எதை தெரிகிற மாதிரி ஒரு செட்டிங் பண்ணி வச்சிருக்கிறானோ. உலகத்தில் இன்னும் ஒரு ஆளை பற்றி ஒரு ஆள் தெரிந்து கொள்றதுக்குன்னு சில வழிமுறை இருக்குல்ல, அந்த வழிமுறையில் அறிந்து கொண்டதை தவிர மற்ற உதாரணம் ஒருத்தன் உயரமாக இருக்கிறான். இந்த உயரமாக இருக்கிறான் என்ற விஷயம் எனக்கு தெரியும்ல, அல்லாவுக்கும் தெரியும்ல. உயரமான ஒருத்தனை வந்து அல்லாஹ் உயரமானவன் வழங்கி வச்சிருக்கிறான். நானும் பார்த்துப்பட்டு உயரமானவன் வழங்குறோம். கருப்பாக இருக்கிற ஒருத்தனை வந்து கருப்பாக இருக்கிறான்னு அல்லாஹ் வழங்குறான். நானும் கருப்பாக இருக்கிறான்னு வழங்கி வச்சிருக்கிறேன். இது அல்லாஹ்வுடைய இல்மு எனக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. இது நாடியதில் வந்துடும். அல்லாஹ் நாடியதை தவிர எதை அறிந்து கொள்வதற்கு அல்லாஹ் செட்டப் பண்ணியிருக்கிறானோ அது அவன் நாடியது. அவன் நாடியதை தவிர அவனுக்கு மாத்திரமே தெரிந்த விஷயங்களை வந்து வேற எவனும் அறிய முடியாது அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், இதை சொல்லி போடுறான். அதுக்கடுத்து வசியன்னா விசாலமாகி விட்டது. வசியன்னா என்ன அர்த்தம்? விசாலமாக இருக்கும்ல, அதாவது விரிந்திருக்கும்ல, அதுக்கு பேர் வசியம்பாங்க. அப்போ இன்னார்லி வாசியா என்னுடைய பூமி ரொம்ப விசாலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் வாசிவுல் மகஃபிரா அல்லாஹ் விசாலமான மன்னிப்புக்குரியவன், அந்த அந்த அர்த்தத்துக்கு உரியது வசியா என்பது. வசியா விசாலமாகிவிட்டது. குர்சியுகு அவனுடைய குருசி என்றால் வந்து ஒரு அகராதியில் எடுத்து பார்த்தீங்கன்னா சேர் சொல்கிறோம்ல, சேர் தான் குருசிங்கிறது. விளங்குதா? இப்போ உதாரணமாக குருசிங்கிறது நீங்கள் இப்போ அரபு மொழி இந்த நவீன அரபில் சொல்லி கொடுக்கும்போது குருசின்னு போட்டு சேர் படம் போட்டிருப்பாங்க. குருசி என்றால் உட்காரக்கூடிய ஒரு சேர், இருக்கை. அப்போ நாற்காலி. அப்போ வசிய குருசியு அல்லாஹ் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த குருசி இருக்கிறத அது விசாலமாகிவிட்டது, உள்ளடக்கி கொண்டது. சமாவாத்தி உள்ளார் இந்த வானங்கள் பூமி எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. அல்லாஹ் ஐயா நான் வந்து குருசியில் இருக்கிறேன், நான் ஒரு ஆசனத்தில் இருக்கிறேன். அந்த ஆசனம் எவ்வளோ பெருசுன்னு கேட்டால் அந்த ஆசனத்துக்கு கீழே பூமி வானம் எல்லாம் உள்ளே போயிடும். அதையெல்லாம் வந்து சூழ்ந்து அடையக்கூடிய வகையில் அது இருக்கும் அப்படின்னு அவனுடைய பெருமாண்டத்தை சொல்கிறான். நான் எப்படி பெருமாண்டமானவன், நான் அமர்ந்திருக்கிற குருசி எவ்வளவு பெருமாண்டமானது அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா வசியா குருசியுகு அல்லாஹ்வுடைய குருசி விசாலமாகிவிட்டது, உள்ளடக்கி கொண்டதுன்னு அர்த்தம். விசாலமாகிடுச்சு நான் கொள்ளுகிறது. எதை கொள்ளுகிறது? அது சமாவாத்தி உள்ளால் வானங்களையும் பூமியையும் அது கொள்ளும், உள்ளடங்கி இருக்கும், அவ்வளோ பெருசுன்னு சொல்கிறான். இப்போ நம்ம வசிக்கிறது பூமியிலேருந்து இப்படியே மேலே போனோம்னா முதல் வானம் வரும். அதுக்கு இன்னும் மனுஷன் போகவே இல்லை. அந்த வானத்துக்கு என்ன செய்யலை, இங்கனுக்குள்ளே தான் போயிட்டுருக்காங்க. செவ்வாய் சக்திக்கு சுக்கிரன் இதுக்கு தான் போகிறானுங்களே தவிர வானத்தை அடையவே கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியாக அந்த வானத்தை அடைஞ்சால் கூட முதல் வானம் இருக்குல்ல, அந்த முதல் வானத்துக்கு அப்புறம் இதே மாதிரி மூடப்பட்ட வானம் இப்படி ஒரு 7 இருக்கிறது. இந்த 7 வானத்துக்கு மேலே தான் அல்லாஹ்வுடைய குருசி இருக்குது.
அந்த குருசி கீழே தான் அவ்வளோ அடங்கியிருக்கிறது. நம்ம ஒரு சேரில் உட்காந்து கொண்டு அந்த சேரு கீழே ஒரு 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 பாலை போட்டோன்னு வைங்க, அந்த பால் வந்து சேருக்குள்ளே அடங்கியிருக்கா இல்லையா? இந்த மொத்த உலகமும் ஒரு பால், இந்த பூமி வானங்கணும் எல்லாம் சேர்ந்து ஒரு 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 பந்துன்னு வைங்களேன், ஒரு உருண்டைன்னு வைங்க. அந்த உருண்டை எங்கே உண்டை வச்சுருக்குன்னு கேட்டால் நான் உட்கார்ந்துருக்கிற சேரு கீழே வச்சுருக்குது. அப்போ அந்த சேரு வந்து அந்த குளோப் இருக்கிற அந்த உருண்டை அது எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கிறது, அதை விட பெருசாக இருக்கிறது. அப்படியாக அல்லாஹ் ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறான். அந்த அமர்ந்திருக்கிறது எப்படிப்பட்ட இடத்துல அமர்ந்திருக்கிறான்னு கேட்டால் அது உள்ளக்க அந்த வானம் பூமிலாம் போயிடும் போய் இருக்குது. அப்போ முதல்ல அந்த எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறது குர்சி. அந்த குர்சிக்கு கீழே தான் 7 வானங்கள் இருக்கிறது. 7 வானங்களுக்கு கீழே உள்ள பூமி இருக்குன்னா ரெண்டுக்கு மத்தியில் உள்ளதான் வந்துடும். சூரியன், சந்திரன், வியாழன், செவ்வாய், புதன் எல்லாமே அதுக்குள்ளே அடங்கிடும். இது எல்லாமே அது உள்ளக்கத்தான் இருக்குது. அப்படின்னு சொன்னால் நான் எவ்வளோ பிரம்மாண்டமானவன் என்பதையும் நல்லா காட்டுறான். நான் அமர்ந்திருக்கிற ஆசனம் எவ்வளோ பிரம்மாண்டமானது அப்படிங்கிறதையும் நல்லா என்ன செய்கிறான், காட்டுகிறான். அப்போ வந்து இது ஒரு குர்சியாச்சா. இந்த குர்சிண்டா என்னங்கிறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த குர்சிங்கிற வார்த்தை எல்லாம் இங்கே பயன்படுத்துகிறான்னா சில இடங்களில் அர்ஷுன்னு பயன்படுத்துகிறான். சில இடத்துல என்ன செய்கிறான், அர் ரஹ்மான் அல்லல் அர்ஷிஸ்தவா, ரஹ்மான் வந்து அர்ஷின் மீது அமர்ந்து விட்டான் அப்படின்னு அர்ஷுங்கிற வார்த்தை எல்லாம் என்ன செய்கிறான், அதை வந்து பயன்படுத்துகிறான் பல இடங்களில். அரிசுண்டா எதுக்கு சொல்கிறதுன்னு கேட்டால், அரிசு குருசு ரெண்டுக்குமே என்ன அகராதியில் வித்தியாசம்னு கேட்டால், ஒரு ஆட்சி அதிகாரம் உள்ளவர்கள் ஒரு இருக்கை வச்சுருப்பாங்கல்ல, அந்த இருக்கைக்கு அரிசும்பாங்க. உங்களை மாதிரி என்னை மாதிரி ஆட்கள் உட்காரக்கூடியதை குருசிம்பாங்க. குருசிங்கிறது எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால், பொதுவாக இருக்கைன்னு அர்த்தம். அரிசி என்று சொன்னால் மன்னருடைய இருக்கை. மன்னர் இருக்கைக்கு தமிழில் என்ன செய்வாங்கன்னா சிம்மாசனம்னு சொல்லுவாங்க. சிம்மம்டா சிங்கம், சிங்க ஆசனம், சிங்கம் உட்கார்ந்துருக்கிற ஆசனம். அவர் ராஜா வந்து சிங்கமாக அவரில் உட்கார்ந்துருக்கிறாராம். அதனால் அந்த அந்த ஆசனத்துக்கு என்ன பேர் வச்சுருவாங்க, சிம்மாசனம்ன்றாங்க. சிம்மாசனம்னு சொல்லுவாங்க. சிம்மம்ங்கிறது வந்து அது வந்து பெண் சிங்கத்துக்கு சொல்லுவாங்க. அதை சிங்கம்னு சொல்லுவாங்க. சிங்காசனாதிபர்கள் திக்கு திகந்தமும் கொண்டாடிய வந்து தீன்குறி நிற்பர் கோடின்ற ஒரு மஸ்தான் படிப்பார்ல, அதில் என்ன செய்வார், சிங்காசனாதிபதிகள் நதரேந்திய வந்து ஜெய ஜெயா வெண்பர் கோடின்னு படிப்பார்ல, அது சிற்கான பாட்டு. அது ஒரு விஷயம். அந்த சிங்காசனம், அந்த சிம்மாசனம் என்கிற வார்த்தை வந்து சிங்காசனம்ங்கிற வார்த்தைனாலும் சொல்லுவாங்க. ஏன் அந்த வார்த்தை வருதுன்னு கேட்டால், அந்த ஆசனத்தின் மீது உட்கார்ந்துருக்கிற ராஜாவை சிங்கம் என்று கற்பனை பண்ணி சிங்காசனம், சிங்கம் உட்காரக்கூடிய ஆசனம் அப்படின்னு சொல்லி அந்த இருக்கைக்கு பேர் வச்சுட்டாங்க. அப்போ ராஜாக்கள் உட்காரக்கூடிய இருக்கைக்கு பேர் அரிசு. பொதுவாக இருக்கைக்கு பேர் குர்சி. குர்சிங்கிறது என்னது, பொதுவாக இருக்கைக்கு பேர். அப்போ இந்த குர்சிங்கிறது வந்து பொதுவானதாக இருந்தால் அகராதிப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நாங்கள்லாம் உட்காரக்கூடிய சேருக்கு பேர் குர்சி. அகராதிப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அரண்மனையில் ராஜாக்கள் உட்காருவாங்கள்ல, தர்பார் மண்டபத்தில் உட்காருவாங்கள்ல, அவர்கள் உட்காருவதற்கென்னே ஒரு உயரமான இடத்துல பயங்கர வேலைப்பாடெல்லாம் செஞ்சு பிரம்மாண்டமான ஒரு தோற்றத்தில் என்ன ஒரு உட்காருவதற்கு செஞ்சு வச்சுருப்பாங்கள்ல, அதை போய் அரசுன்னு சொல்லுவாங்க. அப்போ அரசு குர்சிங்கிறது ரெண்டுமே உட்கார்றதுக்குரியது தான். ராஜா உட்கார்றதுக்குள்ளதாக இருந்தால் அரசு, சாதா மக்கள் உட்கார்றதா இருந்தால் குர்சின்னு அகராதியில். மார்க்கத்தில் அரசுண்டா என்ன, குர்சின்னா என்னன்னு கேட்டால், ஆளுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. அரசையும் குருசையும் வேறுபடுத்துகிற மாதிரி அதுக்கு எந்த ஒரு அவங்களா தான் சொல்கிறாங்க. நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டும் ஒன்று தான். அரசு அல்லாஹ் வந்து அரசு கீழே தான் எல்லாமே இருக்குது. அது முதல்ல அரசில் இருக்கான்ல, அரசு கீழே தான் அனைத்துமே அடங்கி இருக்கிறது. குர்சி கீழே தான் அடங்கி இருக்கிறது. அப்போ அரிசி என்பதைத்தான் குர்சி என்றும் அல்ல அவனுடைய குர்சின்னு போடுறான்ல, அவனுடைய நாற்காலி என்று போடுவதிலேயும் அடங்கி இருக்குது. அதனால் அரசு குருசையெல்லாம் வித்தியாசப்படுத்துகிற மாதிரி பல விளக்கங்கள் பல அறிஞர்கள் கொடுத்துருந்தாலும் அதுக்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் காட்டி சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்களா தான் சொல்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், குருசிங்கிறத அதுக்குள்ளே எல்லாம் அடங்கிருச்சுங்கிறான். அரசுலையும் எல்லாம் தான் அடங்கி போச்சு. அரசு கீழே தான் எல்லாமே இருக்குது. டாப்பில் என்ன இருக்குது, அரசு தான் இருக்குது. அரசில் அவன் இருக்கிறான். அரசுக்கு உள்ளே தான் எல்லாமே, இந்த அண்ட சராசரங்கள் எல்லாமே அரசு கீழே தான் இருக்குது. அப்போ இந்த பிரபஞ்சம்ங்கிறாங்கல்ல, பிரம்மாண்டமான பிரபஞ்சம்,
இது அம்புட்டும் சேர்ந்து உள்ள எதுக்குள்ளே தான் இருக்குது, அவனுடைய அவன் உட்கார்ற அந்த குர்சி கீழே தான் இருக்கிறது, அரசு கீழே தான் இருக்கிறது. அப்போ அரசு குர்சி என்றெல்லாம் ஒரு 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 சொல்லுக்கு ஒரு பொருளுக்கு தான் ரெண்டு விதமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. குர்ஆன்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குர்சியை பிரம்மாண்டமாக தான் நல்லா சொல்லி காட்டுறான். வசிய குர்சியுஹு, அவனுடைய இருக்கைன்னு வச்சுக்கிறீங்களேன். நாக்காளிங்கிறத விட என்ன செய்யலாம், இருக்கை விசாலமாகி உள்ளடக்கி கொண்டது. சமாவாத்தி, வானங்களை உள்ளடக்கி கொண்டது. ஒல்லருளி, பூமியையும் பூமியையும் உள்ளடக்கி கொண்டது. அப்படிப்பட்ட ஒரு விசாலமான இடத்துல நான் இருக்கிறேன். நீங்கள் அல்லாஹ்னு சொன்ன பிடிக்கான்னு ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு வச்சுட்டு கடவுளுங்கிறீங்க. என்ன செய்ய, ஒரு செத்தவனை புதைச்சி வச்சு 4 அடி ஒரு இடத்த காட்டி இது தான் கடவுளுங்கிறீங்க. ஒரு மரத்தை பார்த்து கடவுளுங்கிறீங்க, சூரியனை பார்த்து கடவுளுங்கிறீங்க. அடே நான் எம்புட்டு பிரம்மாண்டமானவன், அடே நான் உட்கார இருக்க அதுக்குள்ளே அம்புட்டு அடங்கிடுதுடா. இப்போ நான் எவ்வளோ பெருசாக இருப்பேன். அல்ல என்ன சொல்கிறான், இறைவன் சொன்னால் மிக மிக பிரம்மாண்டமானவன், ஆக பெருசே நான் தான், என்னை விட பெருசே கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் எதை பெருசுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு தூசி மாதிரி அல்லாவுக்கு. அப்போ அல்லாஹ்ங்கிறவன் அவனுடைய பிரம்மாண்டத்தையும் இதில் பார்க்குறீங்க. குர்சி பெருசாக இருந்தால் அவன் அதில் உட்காரன்னு பெருசாக தானே இருப்பான். ஒரு குர்சியில் போய் எறும்பு கொண்டே உட்கார வச்சா தெரியுமா, இருக்கிற இடமா தெரியுமா, அதில் ஒரு நாக்காளியில் அந்த சேரில் உட்காந்து அந்த சேருக்கு தகுந்தவாறு ஒரு ஆளாக தானே இருக்கணும். அப்போ அல்லாஹ் தன்னை பற்றி என்ன செய்கிறான்னு கேட்டால், அடே என்னுடைய குர்சி கீழே தான் அம்பட்டுமே இருக்குங்கிறான். நான் உட்கார்ந்துருக்கிற இருக்கைக்கு கீழே தான் இவ்வளோ இருக்கிறது. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமானதாக என்னுடைய இருக்கை பிரம்மாண்டம் என்றால் அதில் அமர்ந்திருக்கிற நானும் பிரம்மாண்டமானவன் அப்படின்னு சொல்லி இந்த அற்ப பாம்பை கடவுளுங்கிறான், பள்ளியை கடவுளுங்கிறான், பூனையை கடவுளுங்கிறான், எலியை கடவுளுங்கிறான். இது பூமியே கடவுள்னு சொன்னால் கூட பூமியெலாம் என்னடா அது, ஒட்டுமொத்த பூமியை நீ கடவுள்னு பூமாதாங்கிற அந்த பூமியெலாம் அல்லாவுடைய அரசியல் இருக்கக்கூடிய சும்மா ஒரு மொத்த அரசியல் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கடுகை விட சின்னது அதெல்லாம் இந்த பூமியெல்லாம். அப்போ எல்லாமே எத்தனை நீங்கள் கடவுள்னு சொன்னாலும் சரி அப்படிலாம் இல்லை. அல்லாங்கிறவன் அவனுடைய சைஸே வேறு, பிரம்மாண்டம், மிக பிரம்மாண்டமான ஒரு வடிவம் கொண்டவன் என்பதை காட்டுவதற்காக அல்ல என்ன செய்கிறான்னு கேட்டால் அவனுடைய இது வசிய குர்சி சமாவாத்தி உள்ள வானபூமியெல்லாம் உள்ளடக்கிருச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அடுத்த ஒலா யவுது இதை நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வசிய குர்சி சமாவாத்தி உள்ளவர்கள் வரைக்கும் பார்த்துருக்குறோம். அடுத்து உள்ளதை என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.